நம்ம அலுவலக பணிகள் தடையாக அமைகிறது. ஏன்னா இவங்க அலுவலகம் போய் அந்த எரிச்சலை மேலதிகாரி திட்டுட்டா அந்த எரிச்சலை வரும்போது குழந்தை அம்மான்னு வரும்போது, ஏன் சனியனை நீயும் கத்துற, அங்கதான் இவ்வளவு நாள் ஒருத்தன் பாட்டு பாடினா அதை கேட்டு வரேன், நீ வேற எது கத்துறேன்னு எரிஞ்சு விடும்போது அந்த குழந்தை திகைத்து நிற்கிறது. ஆனாலும் அடுத்த வினாடி அந்த குழந்தை முகத்துல இருக்கிற ரியாக்ஷனை பார்த்த உடனே தாய் என்ன செய்வாள் உடனே என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். 3ஆம் வகுப்புக்கே மூக்குத்தி அடகு, முதுகலை வகுப்பிற்கு என் தாய் என்ன மதுரை மீனாட்சியா அப்படின்ற அளவுல இன்னைக்கு இருக்கு. முதுகலை வகுப்பிற்கு வைரமுக்குத்தி போட்டிருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு பொருளாதார நிலையில முன்னேறிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் காட்சியளிக்கிறப்ப அந்த 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 2 வரி கவிதையை திரும்ப தெளிவாக சொல்லுங்கள். 3ஆம் வகுப்பிற்கு மூக்குத்தி அடகு, அடகு அடகு அது அடகு கடைக்கு போகலாம். 3ஆம் வகுப்பு படிக்க வைக்கிறதுக்கு மூக்குத்தி அடகு வச்சுதான் படிக்க வைக்கிற சூழ்நிலை. சரி, முதுகலை வகுப்பிற்கு என் தாய் என்ன மதுரை மீனாட்சியா? முதுகலை வகுப்பு படிக்க வைக்கிறதுன்னா என் தாயா மதுரை மீனாட்சியா இருந்தாதான் அந்த வைர மூக்குத்திய வைக்க முடியாது. இந்த வாழ்க்கை சூழ்நிலை உங்களுக்கு புரிகிறதா? சொத்தையெல்லாம் நான் இன்னைக்கு எழுதி வச்சேன். நான் எங்க நர்சரி ஸ்கூல்ல என் பையனை சேர்க்கறதுக்கு இங்க பதில் வந்துதான். சூழ்நிலையை பாருங்கன்னு சொல்றாங்க அவங்க. நம்ம சமுதாயத்துல நீங்க எல்லா நாடுகள்லயும் இந்திய பேரரசா இருக்கலாம், இருந்த போதிலும் தமிழனுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாட்டை இன்னும் இழக்காம இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம அதுவும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் தமிழனை சொல்லிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா இன்னும் அந்த குடும்ப பாரம்பரியன்றதும் எங்கதான் இருந்தாலும், அயல் நாடுகள்ல இருந்தாலும், பொருளாதார அடிப்படையில அமெரிக்கா இருக்கலாம், ஐயா சொன்ன மாதிரி இங்கிலாந்து, எங்க போனாலும் சரி அவன் எதுக்காக போறலாம்? பொருளாதாரத்துல நம்மளுடைய சமுதாயம் முதல்ல முன்னேறணும். நம்மளுடைய நாடு எவனோ ஒருவன் தனக்கு என்ன செய்தது நாடு என்று திரும்பி பார்க்காமல் நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்று திரும்பி பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில ஒரு குடும்பம், அதாவது ஒரு பெண் படிச்சா அந்த சமுதாயம் மிக முக்கியமான நிலைக்கு ஒரு எல்லைக்கு போகும் அப்படின்னு, ஒரு உச்சத்துக்கு போகும் அப்படின்ற நிலை வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தமிழ் கவிழ்ந்தார்னு சொன்னான் பாரதி. அந்த பாரதிக்கே யாரு நிவேதித்தான்ற ஒரு ஞான குரு சொன்னாமல் சொன்னியடி தோழி அப்படின்னாரு. அந்த ஞானத்தை ஊட்டியவள் பெண். அதனால அந்த அடிப்படையில பொருளாதாரத்துல 2 பேரும் வேலை போனாலும் ஐயா சொன்னாங்க அவருடைய வாதம் ஒரு வேற உச்ச நிலைக்கு போயிடுச்சுன்னு. நிச்சயமாக நீங்க என்ன அலுவலகத்துல மிகுதியான நாங்க அதாவது அந்த சுமையில அந்த அதிகாரிகள் வசைப்பாடினாலும் நீங்க மாலையில வீட்டுக்கு அந்த குழந்தை ஒடியாருது பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம் இருக்கு பாருங்க, ஆற தழுவுது பாருங்க, அதுக்கு ஈடு இணை இன்னவே இல்லை. அவர் சொல்லலாம் பொருளாதாரத்துல வளர்ந்துட்டோம், பொருளாதாரத்துல எனக்கு ஸ்வீட்ஸ்லயோ அங்கேயோ வங்கியில இவ்வளவு அக்கௌண்ட் இருக்கு, என்ன இருந்தாலும் அந்த பாசத்திலேருந்து நீங்க இன்னும் எடுத்துக்கலாம். பொது இடங்கள்ல இருந்தாலும் சரி, ஒரு திருமண கூடங்களுக்கு போனாலும் சரி, பொருளாதார நிலை ஏற்றத்தாழ்வுன்றது நம்ம மக்கள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அண்ணா அமெரிக்கால இருந்து வைராட்டிகள் வாங்கினானா அந்த அண்ணனை தான் பெருசா சொல்லுவாங்க. நிச்சயம் பாசம் இருக்கும், இருந்தாலும் எல்லா அண்ணன்ட்டையும் இருக்கும் பாசம், இருந்தாலும் அந்த அனுப்பியிருக்க அண்ணன்ட்ட இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஏன்னா இப்போ சொல்லி அனுப்புறதுல இன்னொரு அட்டியே வரும் அப்படின்னு நிச்சயம் என்ன பண்றாங்க, நம்பிக்கை இருக்கு. அதனால பாசம் பொருளாதாரத்தில் தன்னுடைய ஒரு இப்ப என் குழந்தைய எடுத்துக்கோங்க, ஒரு சிங்க பொம்மை வேணும்னு கேக்குது. அந்த சிங்க பொம்மை நீங்க இப்ப லைன் சொல்றோம்ல, அந்த லைனை வாங்க போனீங்கன்னா குட்டியில இருந்து என்ன, அதாவது சாமானியன் பயன் வச்சிருக்க பொம்மையிலேருந்து மிக உச்சநிலை பொம்மை வரைக்கும் இருக்கு, ஒரு 1500 வரைக்கும் இருக்கு. அப்ப நீங்க உங்களுடைய பொருளாதார நிலைக்கு வாங்கலாம், இல்லைன்னா சொல்லல. அதுல நீங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு மேல வாங்கினீங்கன்னா தான் அது என்ன இருக்கு, பார்வையா இருக்கிற நிலை தான் இருக்கு. நாங்க பாசத்துல பொருளாதாரத்தை தேடுறோம் ஒழிஞ்சு பாசத்துல எந்த ஒரு எல்லளவுன்னு சொல்லுவோம்ல, கடுகளவு வள்ளுவனே சொல்லியிருக்கான், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாங்கியாங்க அப்படின்ட்டான். அதனால அந்த அடிப்படையில நாங்க பாசத்திற்கு விரோதியே அல்ல, பாசத்தோட பொருளாதாரத்துடன் கூடிய வளமான வாழ்க்கையை அமைச்சுக்குவோம். அதுல 2 கருத்துக்கள் குறிப்பாக இந்த அணிக்காக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த 2 கருத்துக்களை நீங்க மறுக்க முயற்சி செய்யுங்கள். ஒன்று, ஒரு குடும்பத்திலிருந்து அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் வெகு தொலைவு சென்று பொருளீட்ட வேண்டும், பொருள் தேட வேண்டும் என்று மனதில் அந்த எண்ணம் வருவதற்கு அடிப்படை காரணமே பாச மிகுதிதான். பாசம் குறைச்சலா இருந்தா ஏதோ என்கிட்ட இருக்கிறத வச்சு என் பையனை நான் படிக்க வச்சுக்குவேன், அவனுக்கு நான் இப்ப கொடுக்குற வசதி போதும்னு நினைப்பாங்க. பாசம் குறைவா இருந்தா. பாசம் அதிகமா இருக்கிறவர்கள் தான் நான் அதிகபட்ச வசதியை அவனுக்கு செஞ்சு தரணும், அதுக்கு எனக்கு பொருளாதாரம் தேவை என்று நினைப்பார்கள்.
அப்ப நீங்க எந்த அளவு தொலைவு செல்லுகிறீர்களோ அந்த அளவு பாசம் உங்கள் உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கிறது. அது முதல் கருத்து. அது ரொம்ப அருமையா அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். இரண்டாவது கருத்து ரொம்ப அருமையா அவர்கள் சொன்ன கருத்து என்ன என்றால், நீங்க பாசம் இருக்கு அன்பு இருக்குங்கிறத சொல்லிட்டு வார்த்தையா இருக்க முடியாதுங்க. நீங்க அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் அப்பா நான் பாசமா இருக்கேன். பாசத்தை எப்படி வெளிக்காட்ட முடியும்? நீங்க ஒரு பிறந்த நாள்னு வருது, ஒரு நல்ல புடவையோ நல்ல நகையோ ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுக்கணும் இல்ல, அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு பொருளை பெற்று நீங்க தருவதற்கு ஒரு வசதி வேணும் இல்லையா? அது அவர்கள் மனசுல இருக்கிற ஏதாவது ஒரு சில பேருக்கு தம்பி காலேஜில் படிக்கிறவன் நினைப்பான், ஒரு 2 வீலர் அப்பா வாங்கி தரவே இல்லையேன்னு நினைப்பான். வேலைக்கு போற அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது அந்த 2 வீலர் காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்கி கொடுத்தா அந்த தம்பி அடைகிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது இல்லையா? அதை வாங்குறதுக்கு பொருளாதார வசதி வேண்டி இருக்கேன். அப்ப அன்பை பாசத்தை வெளிக்காட்டுவதற்கும் பொருள் தேவை. நீங்க வெளியில அதிக தூரம் போறீங்கன்னா அதிக ஆழத்துல பாசம் இருக்குன்னு அர்த்தம்னு அந்த அணியில சொன்னாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப வயதில் நடை கற்று கொடுத்தாயே, வயதில் சுவையை கற்று கொடுத்தாய், ஒரு இல்லம் போன போது மணக்க சமைக்க வைத்தாயே. தாவீது சுவையான சீதனை ஆச்சரியா? இல்ல அப்படி இல்ல. நீங்க இப்போ ஒரு பையன் கடிதாசி எழுதுறான் அப்பாவுக்கு, என்ன எழுதுறான்னா 30ஆம் தேதிக்குள் பணம் அனுப்பி அப்பா என்பதை உறுதி செய்து கொள்க. இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது பாசம் எவ்வளவு குறைக்கப்படுது பொருளாதாரத்தினால. சொந்த நாட்டுக்கே வெறும் வேடந்தாங்கல் பறவையாக சுத்தி வரும் காலம் இப்ப ஆயிடுச்சு. எல்லாமே பொருளாதாரத்தினால்தான். பொருளாதாரம் பெருக்கணும்ன்றத ஒரு இப்போ வாடகை கருவறை கூட, இப்போ சொந்த கருவறை கூட இப்போ வாடகை தாய்களால் தான் வளர்க்குறாங்களே. அது எப்படி கவிதை வந்திருக்கு? சொல்லுங்க, சொல்ல போறீங்க சொல்லுங்க. அதாவது தாயினுடைய கருவறையிலிருந்து கல்லறை போகும் வரை சில்லறை தேவை என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. சில்லறை தேவை இப்போ உங்களுக்கு புரியுதா? அந்த கவிதை அந்த அணிக்கா அப்படி இருக்கிற நிலைமை. அதுவும் இல்லாம இப்போ பணம்ன்ற ஒண்ணு இருந்து, இப்போ யாரு இப்ப நிறைய பணம் வச்சிருக்காங்களோ அவங்கதான் இப்ப டாமினேட்டா இருப்பாங்க. இப்போ மேல ஒரு உயர்வா இருப்பாங்க. நீங்க பணம் இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை, பணம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன் நீங்க பின்னாடிதான் இருக்கும். அப்ப பணம்ன்ற ஒரு நாள ஒரு உறவே ரத்த பந்தங்கள் கூட இப்ப மறுக்கப்படுது. ரத்த பந்தம் நீங்களும் நாங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருக்கும், ஆனா உங்களே முன்னுரிமையா காமிக்க மாட்டாங்க. யாரு பணம் இருக்கோ அவங்கதான் முன்னுரிமையில நிப்பாங்க. இதுல இருந்து பொருளாதாரத்தினால பாசம் அங்க குலைக்கப்படுதுதான். இப்போ யார் அம்மா அப்பா வெளிநாட்டுல இருப்பாங்க, இப்ப எப்படி தெரியுமா இருக்கும், புள்ள சாப்பிட்டானான்றது இப்போ குழந்தையோட விரல் ரெண்டே இடத்துலதான் இருக்கு. ஒண்ணு கம்ப்யூட்டர்ல இருக்க அந்த மவுஸ்லயோ, அப்புறம் டிவி ரிமோட், இந்த ரெண்டே இடத்துலதான். அப்பா சாப்பிட்டாரு, அங்கிருந்து அப்பா போன் பண்ண சாப்பிட்டானா பையனுக்கு, அப்ப என்ன தெரியுமா பண்ணுவான், அவன் சாப்பிட்டான்னுட்டு கம்ப்யூட்டர்ல ஒரு டிக் பண்றான். அந்த ரெண்டே இதுக்காக தான் அவனுடைய விரல்கள் இப்ப யூஸ் ஆகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு பொருளாதாரத்தினால பாசங்கள் ஃபுல்லா குறைக்கதான் செய்யுது. ஆனா பாசம் இங்க வளர்க்கப்படுறது இல்ல. பொருளாதார தேவைதான். ஆனா இப்போ அமெரிக்கால இருந்து நீங்க ஒரு கார் வாங்கி போட்டோ எடுத்து அப்பா கிட்ட அனுப்புறீங்க, அப்ப அப்பா சந்தோஷப்பட. அதுவே நீ சொந்த நாட்டுல இருந்து ஒரு பைக்கை வாங்கி அவரை வச்சு ஓட்டி பாரு, அதுக்கு இருக்கிற பாசம் எவ்வளவு பெரிய பாசம் யாரால கண்டுக்க முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொருளாதாரத்தால பாசம் எப்பவுமே குலைக்கப்படுதுதான். ஒரு வாய் சோறா இருந்தாலும் அது தாய் ஊட்டின சாப்பாடு மாதிரி இருக்காது. வேலைக்காரி 1000 செய்யலாம், யாரு வேணாலும் 1000 செய்யலாம். அந்த ஒரு வேளை சாப்பாடு இருக்கு தெரியுமா, பாசத்தால ஊட்டுறாங்களே, அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட இப்ப இல்லாம குழந்தைங்க அனாதையா நிற்கப்படுறாங்க. அதுதான் இங்க நம்ம தப்புன்னு சொல்றோம். பொருளாதாரம் நீங்க தேடுங்க, எவ்வளவு வேணாலும் தேடுங்க, ஆனா அது குழந்தைங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி பாருங்களா. அந்த குழந்தைங்களோட முகத்துல இருக்க அந்த சந்தோஷம் நீங்க 10,000 கோடி சம்பாதிச்சா கூட அந்த ஒரு சந்தோஷத்தால வராது. பொருளாதார தேடலுக்காக பாசத்தை முற்றிலுமாக துறந்தவர்கள். பையனுக்கு 5 நிமிஷம் ஒதுக்குறது இல்ல, அவன் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்புறது இல்ல, அப்படிங்கறது தான் உச்சபட்ச உங்களுடைய அந்த ஆர்குமெண்ட்ங்கிறத கொஞ்சம் விலக்கி கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அவர்களை பார்த்து கல் மனசுக்காரர்கள், பாசமே இல்ல, ஒரு நிமிஷம் பக்கத்துல வர்றதில்ல, பணத்தையே எண்ணிட்டு இருக்கிறாங்க, பையனையே எண்றதில்ல, அந்த அளவுக்கு நீங்க போறீங்க. கொஞ்சம் இறங்கி வாங்க. அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் பாசம் இருக்குல்ல. கைதட்ட மாட்டேங்கிறீங்க? நான் உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்.
அப்போ அதுல முழுவதுமாக அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்த வேண்டாம் என்று அவர்கள் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சார், நான் ஒரு கூட்டு குடும்பத்துல தான் இருக்கேன். என்னோட 2 தாய் மாமாங்களும் ஒருத்தர் அமெரிக்காவிலயும் ஒருத்தர் சிங்கப்பூர்லயும் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேர் சம்பாரிச்சு எங்க குடும்பத்தையே உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க என்ன படிக்க வைக்கிறாங்க. நான் ஒரு பொறியியல் கல்லூரியில படிக்கிறேன். இப்போ நான் படிச்சு எனக்கு பிறகு எனக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அவங்க வளர்ச்சிக்காக நான் சம்பாதிக்கணும். எல்லாத்துக்குமே பொருள் தேவை. எதிரில் சொல்லியிருந்தாங்க அமரர் ஊர்தியில செல்றாங்கன்னு சொல்லி. அந்த அமரர் ஊர்திக்கு செல்றதுக்கும் அந்த காருக்கு ரெண்ட் வாங்குறாங்க. பணம் கட்டி ஆகும். அந்த பணம் இருந்தாதான் அமரர் ஊர்தி, இல்லாட்டி எங்க இருக்கு ஊர்தி? அதான். அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்துல ஒருத்தர் படிச்சு நல்லா சம்பாதிக்கிறதுனாலதான் அந்த குடும்பமே செழிப்படையுது. இல்லாட்டி அந்த குடும்பத்துக்கு செழிப்பு எப்படி? காசு பணம் கண்டிப்பா தேவை. அதே சமயத்துல நாங்க பாசம் மறக்கல. எங்க மாமாங்க வாரத்துக்கு 2 முறை போன் பண்ணி, நீ என்ன படிக்கிற, என்ன மார்க் எடுக்க, நல்லா படிக்கிறியா, எக்ஸாம் எப்ப, அடுத்தது எவ்வளவு மார்க் வாங்கின, போன செமஸ்டர்ல பர்சன்டேஜ் ஏன் குறைஞ்சதுன்னு அப்படின்னு அந்த அக்கறையோட போன் பண்றாங்களே, அது பாசம் இல்லையா சார்? பாசம் இல்லையா? நீங்க என்ன கேட்காதீங்க, அங்க கேளுங்க. அவங்க அக்கறையோட போன் பண்ணி இந்த மாதிரி நல்லா படிக்கிறியவா, இன்னும் நல்லா படிக்கணும், என்ன மாதிரியே பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அந்த ஊக்கம்? இனி வரப்போற தலைமுறைக்கும் நான் சம்பாரிச்சு வைக்கணும்ன்றதுக்காக தான். அதனால பாசத்துக்கு அளவே கிடையாது. பாசத்துக்கு அளவே கிடையாது, பஞ்சமே கிடையாது. பணத்துக்கு தான் பஞ்சம். அதுக்காக தான் பணம் தேடி போறமே தவிர பாசத்துக்கு என்னைக்குமே பாசத்தை தேடி கொண்டுதான் இருக்கும். அதாவது பாசம் ரொம்ப அதிகரிக்கிறதுனாலதான் நாங்க வெளிநாடு போய் சம்பாரிச்சு அனுப்பிக்கிறோம். அந்த அணி, இந்த அணி போயிட்டீங்களா அவ்வளவுதான், மறந்து கம்ப்ளீட்டா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே, பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு இந்த அணி நல்லா தான் இருக்கு. பொருத்தமான என்ன பொருத்தம் இந்த பொருத்தம். என்ன சொல்லுங்க. இப்போ அப்பா இறந்துட்டாரு. அந்த அப்பாவை பார்க்க கூட அமெரிக்கால வேலை செய்யற புள்ள வரது கிடையாது. அந்த செத்து போன அப்பாவுக்கு இமெயில்ல அனுப்புறாரு, இந்த மாதிரி என்னால வர முடியல, ஆபீஸ்ல லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி இப்போ பொருளாதார தேடல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்பா அம்மாவோட இறுதி சடங்குகளுக்கு கூட அவங்களால வர முடியல. நாங்களே ஸ்கூல் போயிட்டு வரோம்னா அந்த நேரத்துல அம்மா வீட்டுல இருக்கணும். வீட்டுல இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது அங்கிருந்து எவ்வளவுதான் நாங்க படிச்சுட்டு களைப்பா வந்தாலும் அம்மாவோட முகத்தை பார்த்து அந்த ஒரு என்னம்மா இப்ப படிச்ச, நல்லா படிச்சியா, காலேஜ்ல என்ன நடந்தது, இப்படி தோள் மேல கைய போட்டு பாசமா கேக்குறது எப்படி இருக்கு? ஏதோ அவங்க நம்ம வீட்டுல இருக்கும்போது அவங்க இல்லைன்னு அப்ப எப்படி இருக்கும்? எங்களுக்கு நாங்க உங்களை பணம் கேட்கல, எங்களுக்கு பாசம் தான் வேணும். அந்த பாசத்துல தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு பணம் தேவையில்லை, பாசம்தான் தேவை. நீங்க கிழிஞ்ச சேலையோட வியர்வை வடிகிற முகத்தோட அம்மா அருகில பள்ளிக்கூடத்துல இருந்து ஓடி வர குழந்தைய அணைச்சிக்கிறதா வேணுமே தவிர தங்கத்தட்டுல ஆயா போடுற சாப்பாடு வேணாம். என்ன சொல்லுகிறீர்கள்? நான் வரும்போது நம்ம நண்பர்கிட்ட கேட்டேன், பொதிகை மலைக்கு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு எங்க சார் காசு பண்ணணும், அதெல்லாம் வசதியா உள்ள வச்சு அப்படி என்று சொன்னார்கள் தான் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வானார்ந்த பொதியின் மீசை வளர்கின்ற தமிழ் என்று சொன்ன அந்த பொதிகை மலையை பார்ப்பதற்கு பணம் தேவைப்படுகின்றது. ஒரு மனிதர் என்றால் ஒரு குடும்பம் என்றால் இருக்க வேண்டும். அவன் ரேஷன் கார்டு இருக்கணும், அடுத்து அவன் வங்கி கணக்கு இருக்கணும், அடுத்தது இன்சூரன்ஸ் இருக்கணும். ஐடென்டிட்டி கார்டும் வேணும். ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டாங்க. இல்ல ஒரு தகவலாகவே இதை சொல்லலாம். இந்த ஓட்டர்ஸ் ஐடென்டிட்டி கார்டாவது இருந்தாதான் வெளியூர் போனா விடுதியில தங்க முடியும். நீங்க வெறுமனா இப்ப முகவரியை சொல்லி தங்க முடியாது. நீங்க யாருங்கிற அந்த முகவரி அங்க அத்தாட்சி வேணும். இல்லைனாக்க பந்தம் பாசம் எல்லாமே போயிடும். அடுத்த ஆன்மீகம் எடுத்துட்டா கூட சமர்ப்பணம், தர்ப்பணம், அர்ப்பணம் என்கிற அந்த 3 பணத்துக்காவது ஒருவன் சம்பாதிக்கணும். பணம் தேடுதல்னாக்க அதுக்கு பேராசை கொண்டு அலைவதை நாங்க சொல்லலைங்கய்யா. பணம் வேணும் இந்த நிவர்த்திகளை, அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள. அந்த அடிப்படை நிவர்த்திகளை செய்து கொள்றதுக்காக பந்தங்களையும் பாசங்களையும் தமிழர்களுக்கு உரித்தான பண்பாடு என்ன? கொடை, வீரம், தான தர்மங்கள் செய்வது, ஆலய பணிகள் எல்லாம். கோயிலுடைய கூரை போயிடுச்சுன்னா கூப்பிடுங்க செட்டியாருன்னு சொல்லுவாங்க. ஏன்? அவங்க திரைக்கடலோடி திரவியம் தேடு என்கின்ற ஔவையினுடைய வரிகளை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக, வளமான வாழ்க்கை வாழ்வதன் காரணமாக மற்ற இனத்தவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் வாழ்கின்றவர்கள். அதற்கு காரணம் பொருளாதாரம். பொருளாதாரத்தில் நாம் பின்தங்கியவர்கள் தான் சில கலாச்சாரங்களை கடைபிடிக்க முடியவில்லை. எனவே சொன்னாங்க வீட்டினுடைய பேர் அன்னை இல்லம், அவனுடைய அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் என்று சொல்வார்கள் கவிதைகளுக்காகத்தான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற
அனாதை இல்லங்களை விட அன்னைக்காக தன்னுடைய மனைவியே தொடர்ந்து இருக்கின்ற கணவர்களை பெற்றிருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்படி பொருளாதாரம் என்பது அவர் 1000 குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னார்கள். நன்றி, வணக்கம், அது உண்மைதான். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் தாங்க ஐயா, கொஞ்சம் பேர் தான் இப்படி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு? பண வெறி பிடித்தவர்கள், குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க போகின்றவர்கள். அவங்க பொருளாதார தேடல் என்று இருக்கிறார்கள். அந்த சொல்லுக்கு நிறைய வேற்றுமைகள் இருக்கின்றன. இப்படி ஒரு குடும்பம் என்றால், அந்த குடும்பத்தில் அமைய வேண்டும் என்றால், அந்த பண்பாட்டு தமிழர்களுடைய பண்பாடுகளும் பாசங்களும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால், பொருளாருக்கு இவ்வளவு இல்லை, அருளாருக்கு அவ்வளவு இல்லை என்று சொன்னார்கள். நம்ம மட்டும் இல்ல, நாங்க மட்டும் சொல்லலைங்க ஐயா. நம்ம சங்க இலக்கியங்களை எடுத்துங்க, திருக்குறளை எடுத்துங்க, ஒரு இன்பத்து பாங்கர் ஒரு அதிகாரத்தை எடுத்துங்க, எல்லாமே வெளிநாட்டில இருந்து கணவன் மனைவி 2 பேருக்கு நடக்கின்ற ஒரு உரையாடல் தான். கை பசலை அடைந்து கை வலைகளை கழண்டு கீழே விழுகின்ற காட்சிகளை நாம் சங்க இலக்கியங்களில் பார்க்கிறோம். அதுக்கு என்ன பொருள்? தமிழர்களுடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதி. கடல் கடந்து செல், உலகம் எங்கும் செல், திரவியம் தேடு, உன்னுடைய வாழ்க்கையை வைத்து, உன்னுடைய மொழியை வைத்து, உன்னுடைய உறவினர்களை வைத்து, உன்னுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஆலயங்களை எல்லாம் எழுப்பு என்பதுதான் தமிழுடைய கலாச்சாரம். ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சின்ன தேவை வருது. அப்போ ஊர்ல இருக்கிற அந்த பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு இந்த பொது காரியத்துக்கு பணம் கேட்கறது. யார்கிட்ட கேட்கறது? அவன்கிட்ட போலாமா? அவனுக்கே வயிற்றுக்கு சோப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் அவனை போய் என்னப்பா கேட்கறது? இவனை கேட்கலாமா? கேட்கலாம். அவன் தனக்கு வேண்டியதையும் சேமிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் சம்பாரிச்சு வச்சிருக்கான்னு பொது காரியங்கள் என்று வரும்போது நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் யாரை பார்க்கிறோம்னா பொருளாதாரத்திலே செழிப்பாக இருக்கிறவர்களை. ஆனா அதே சமயத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், பண வெறி கொண்டு அலைகிறவர்கள், எல்லாவற்றையும் மறக்கிறவர்களை மட்டுமே நீங்கள் குறிப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அது அல்ல எங்களுடைய அணி என்பதை ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற அந்த தெளிவான மனநிலை உங்களுக்கு எட்டுகிறதா, புரிகிறதா? உங்கள் வாதம் எந்த திசையை நோக்கி செல்கிறது? சொல்லுங்க. ஒரு பையன் தப்பா கிட்ட, நாளைக்கு எனக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ப்பா, கண்டிப்பா நீங்க வரணும், நான் நிறைய ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்கேன், நீங்க அந்த பெஞ்ச்ல முன்னாடி பெஞ்ச்ல இல்லை லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நீங்க கண்டிப்பா வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி இன்விடேஷனை கொண்டு போய் கொடுக்குறான். அதுக்கு அப்பா சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணனா எனக்கு $350 வேஸ்ட் ஆயிடும், ஸோ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்பா தான் வரலையே, சரி அம்மா கிட்டயாச்சும் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போறாங்க. அம்மா பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பட் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இல்ல நானும் வரல, நான் வந்தேன்னா எனக்கு $250 வேஸ்ட் ஆயிடும், அதனால என்னாலையும் வர முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பையன் சொல்றான், சரி உங்களுக்கு $500 நான் கொடுக்குறேன், நீங்க கொடுத்த பாக்கெட் மணில நான் சேர்த்து வச்சிருக்கேன், அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இன்னைக்கு ஒரு நாளாச்சும் என் சந்தோஷத்துக்காக என் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பாசத்துக்காக ஏங்கி பேசினான். சரி, அவன் அந்த பாக்கெட் மணி அவ்வளவு டாலர் எப்படி சேர்க்க முடிஞ்சது? யார் கொடுத்தா? அந்த கேள்விய ஒருவேளை அவங்க கேட்டுருவாங்களோன்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். நான் கேட்கலம்மா, நான் கேட்கல. அதாவது தானே தேடுறது, அதனாலதான் அவங்க நிறைய பொருளை கொடுத்துட்டு போறாங்க, பாசத்தை கொடுத்துட்டு போலையே, அந்த பொருளை சேர்த்துதான் எங்களுக்கு பாசம் வேணும் நாங்க கேட்கிறோம். இவங்களுக்கும் புரியும், நிச்சயமா புரியும். அதாவது ஒரு குழந்தைக்கு மனநிலை என்னன்னா, தாயும் தந்தையும் தன்னோடு இருந்து உரையாடி மகிழ வேண்டும் என்கிற அந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத அளவு ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா அந்த குழந்தைக்கே ஒரு தன்னம்பிக்கையை தருவது எது? நான் இதை தர்றேன், நீ என் கூட இருன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு கையில பணம் இருக்குன்னா அந்த தன்னம்பிக்கையும் பொருள் மூலமா வந்திருக்கிறது அங்க வந்துருது, அந்த கதையில வருது. கதை நீங்க உங்க கருத்தை நான் மறுக்கவே இல்லை. உங்க பக்கம் நியாயம் இருக்கு, நல்ல நியாயம் இருக்கு. அவங்க பக்கமும் சில நியாயம் இருக்கிறதா அவங்க நம்புகிறார்கள். அதனால இப்ப அந்த பக்கம் அவங்க நியாயத்தை சொல்லுவார்கள். ஐயா, எங்க மேல மொத்த பேருக்கு போறாப்புல அங்க பாருங்க, நாங்க நகை நட்டெல்லாம் போட்டுன்னு வந்துக்கிறோம். இவங்க எதுவுமே கிடையாது. ஆமா, பாசம் மட்டும் வச்சுருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லையா, பாதுகாப்பா பாசம் இருக்கட்டும். பாசம் சரி, குறிகாரன் இன்னைக்கு ரோட்ல பாத்துக்கிறோம், நம்ம எல்லாம் குறிகாரனை பாத்துக்கிறோம். அந்த குழந்தை அங்க போய் உட்கார, இப்படி உட்காந்து சாப்பிடுவோம், விட்டோம் அம்மா ஐயோ சாமி அப்படின்னு உட்காந்து நல்லா பேசுவாங்க. பாசம் தானே அது. அவங்க குறிக்கோள் நான் படிக்க வைக்கணும், குழந்தை ஏம் இருக்குதா, நம்மளே கூட லாஸ்ட் இருக்கட்டும் பாசமா இருக்கும் சொல்லிட்டு நம்மளே இருக்கும் மொட்டையில தான் உட்கார வைக்கிறான். பாசம் மட்டும், அது மட்டும் சொல்றேன், அவர் தாங்கிறான். ரெண்டாவது, இந்த ரோடு வேலை செய்வாங்க பாருங்க, காவல் நோண்டுவாங்க, நம்ம எல்லாம் செய்யறது இல்லை, அதுக்குன்னு தனியா இருக்கிறாங்க. அவங்களும் குழந்தை குட்டின்னு வருவாங்க. என்னப்பா குழந்தை பொம்மன், அது என்ன பண்ணும், எங்க பரம்பரை தொழில் மண்ணு தான் துண்ணு இருக்கும். இந்த பக்கம் கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு இந்த பக்கம் அம்மா கொஞ்சம் ஊட்டும், அம்மா வந்து குழந்தை கொஞ்சம் ஊட்டும். இது பாசம். எங்க பாசம் நினைச்சிருங்களா, நடுத்தர பாசம். எங்க ஏமே என்ன பொறுத்தீங்கன்னா,
நான் படிச்சது உங்களோட அதிகமா படிச்சுக்கிறேன் தெரியுங்களா உங்களுக்கு? 5 படிச்சிருக்கிறேன். 5 அதாவது ஆமா, அதாவது 5 + 6 உருவம் 5 தான். சரி, அதுல ஃபைல் இல்ல அதுக்கப்புறம் ஏதோ 6ன்னு எண்ணிட்டு சேர்த்தீங்க. இப்ப நான் எந்த வேலையை போய் கேக்குறது? வேலை போய் 5 தர மாட்டாங்க. சொந்தமா ஒரு ரிக்ஷா வச்சிருந்தோம், அதுல ஒரு முன்னுக்கு வந்து அது ஒரு சைடு ஷாப் வச்சிருந்து அதுல முன்னுக்கு வந்து 4 குழந்தை பெற்றுக்கிறேன். 1 போதும் 2 போதுன்றீங்களா? 4 நல்லா பாசமா வளர்த்தேன். ஒரு பொண்ணுக்கு 35,000 போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட் மாப்பிள்ளையா. ஒரு பொண்ணு நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைக்கிறேன். என் கையில துட்டு இருக்கு, தொட்டனை குழந்தை படிக்க வைக்கிறேன். ஒரு பையனை இப்ப +2 போறான், இன்ஜினியர் எந்த காலேஜுக்கு சேர்க்கலாம். இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லுங்க. இந்த மாப்பிள்ளைன்னு சொல்லும் போது முன்னால ஒரு அட்ஜெக்டிவ் சொன்னீங்க, கவர்மெண்ட். ஆமா, 35,000. அந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளைங்கிறதுக்கு என்ன காரணம் உங்க மனசுல இருக்கு? அதாவது நிரந்தரமான கொஞ்சம் சம்பளம் வருங்கிற பொருளாதார பாதுகாப்புங்கிறதா ஒரு மனசுல இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம வந்து தேடுறோம், வசதி தேடுறோம். பாசம் அந்த அப்படி வசதியா இருக்கிறது தான் அந்த குழந்தை பாசமா வச்சிருப்பாப்ல. ஒரு வேலை செய்ய கூத்துட்டு பாசமா வச்சுக்கிறார், பாசமா டைல கூச்சிட்டு என் குழந்தை அடிச்சு நாய்ச்சி பண்ணி அதுக்கு நேரத்துக்கு நம்ம 35,000 போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பாசம் தான் இருக்கு, மரும போல நல்ல பாசமா இருப்பாப்பா சொல்லி பொண்ணு கொடுப்பாங்களா யாருன்னா? அதுக்கு தான் போல வசதியா கொடுத்தா தான் இப்போ குழந்தை வசதியா வரும்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் என் குழந்தை எனக்கு வசதி கொடுத்தா தான் என் பையனை இன்ஜினியரை படிக்க வைக்க போறேன். ஒரு பாசத்தை மட்டும் வச்சுன்னு தம்பி உன்னை இன்ஜினியரா படிக்க வைக்கலான்னு இருந்தேன். ஆனா எனக்கு அம்மா என்னம்மா பண்றது, 4 பெத்துட்டேன். ஒன்னாண்ட கூட உன்னை படிக்க வச்சுட்டு டீச்சரா 4மா உன்னை டீச்சரா தான் படிக்க வைக்க முடிஞ்சுது. சரி டீச்சர்மா, நீ டீச்சர்மா பாசமா சொல்லியிருந்தா அது டீச்சர் ஆயிருக்குமா? கேட்கிற ஒரே கேள்வி, நீங்க பையனுக்கு நல்லது செய்யறேன்னு பக்கத்திலேயே உட்கார்ந்து அவனுக்கு படிக்க விடாம அங்க இங்க அனுக்காம இருக்கிறவங்க எல்லாம் பாசம் உடையவர்கள்னு அர்த்தம் இல்லை. பிரிவு என்பதை பையனுக்கும் சிறுவர்களா உணர்த்தலாம். சின்ன வயசுலேயே கூட அவர்கள் தொலை தூரத்துல படிக்கலாம். டேராடூன்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல அவன் படிக்கலாம். அங்கிருந்து சமயங்கள் அப்பா பார்க்கணும்னு அவனுக்கு தோணலாம். ஆனாலும் சிறு வயதிலிருந்து கூட அந்த பிரிவு துயர் இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையையும் தனித்தன்மை உடையதாக வளர்ப்பது பொருளாதார காரணம் வருமானால் தவறொன்றும் இல்லை என்கிற இந்த அணியினுடைய வலிமையான வாதத்தை அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கடைசியா சொல்லல. இந்த பதில் போதுமா, இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்காம கேட்டிருக்கிறார். என்ன பதில்? எங்க சகோதரிகள் ஏன் நகை அணிஞ்சிட்டு வரல, இல்ல அவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நாங்க ஏன் குறைவா ரொம்ப கவனமா இப்ப அவர் சொல்லிக்கா பாருங்க. எங்க சகோதரிகள்னு உங்களதான் சொல்லிக்காரு தவிர அவரை பத்தி சொல்ல. ஏன்னா அவர் ஒரு செயின் போட்டிருக்காரு. சொல்றேன் அதுக்கும் சொல்றேன். நிறைய இருந்தது, கம்மியா ஏன் போட்டு வந்தேன் அப்படின்னா எதிராளிகளை பார்த்து எதிரணியை பார்த்து கொஞ்சம் பயம். ஏன்னா அவங்க பொருளாதார தேடல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எங்க நம்மளுக்கு எங்க வேணா பொருளாதாரம் கிடைக்கும் அப்படின்னு வந்திருப்பாங்களோ, எங்க கிட்ட இருந்து அபகரிச்சுப்பாங்களோன்னு கொஞ்சம் ஒரு பயம். ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார தேடல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஒரே வீட்டிலேயே பொருளாதார தேடல் இருக்கு. அது எப்படி பாசத்திற்குரிய தேடலா இருக்கும்? உதாரணத்துக்கு அவங்களே சொன்னாங்க, நாங்க ரொம்ப தூரம் போனதால பிரிஞ்சிருந்தாலும் சூரியன் சந்திரன் போல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். ஒரே வீட்டிலேயே அப்பா பையன் வந்து சூரியன் சந்திரன் போல இருக்காங்க. இதுல பெருமைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. என்னன்னா அப்பா வந்து பகல்ல வேலைக்கு போறாரு, பையன் வந்து ராத்திரி வேலைக்கு போறான். அவங்களும் சூரியன் சந்திரன் போலதான் இருக்காங்க. அது என்ன அழகா சூரியன் சந்திரனுக்கு அவர் ஓமை சொல்றாரு பாருங்க. ஆனா அவர் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான். அதாவது ரொம்ப ஒரேடியா நீங்க பில்டப் கொடுக்காதீங்கப்பா. அவர் ரொம்ப யதார்த்தமா சொல்றாரு. ரொம்ப ஓவரா போறீங்களே, உங்களுக்கே டூ மச்சா தெரியலையா அப்படின்னு யதார்த்தமா கேட்கிறார். என்னன்னா பாசம் 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 அது அதிகமா இருக்கிறதுனாலதான் நாங்க வேலைக்கு போறோம் எல்லாம் பண்றோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே, ஆனா அதுக்கு உரிய வெளிப்பாடு வேணாமா? அது அந்த எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப யதார்த்தமா அவர் கேட்கிறார். அறிவு தேடல், கல்வி தேடல், உறவு தேடல் எல்லாவற்றுக்கும் அடிப்படை பொருளாதார தேடல் தாங்க. இந்த பொருளாதாரம் வந்து எனக்காக மட்டும் ஒரு ஆளுக்காக மட்டும் நான் தேட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கும் என்னை சுற்றி இருப்பவர்க்கும் அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்துதான் அந்த பொருளாதார தேடலை செய்கின்றோம். அப்படி செய்கிறவன் தான் மனிதனிலிருந்து தெய்வமாக உயர்கிறான். மூத்தோர் சொல் அமிர்தம் வாங்க, இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள். அதைத்தான் சொல்றாங்க. கொண்டு வந்தால் சகோதரி பாசம் இருக்கும். ஆனா அந்த சகோதரி கொண்டு வரப்போ தனக்காகவா கேட்கிறா? தன்னுடைய அண்ணனுடைய கௌரவம் தன்னுடைய புகுந்த வீட்டில் உயர்த்தப்படுகிறது. அது சகோதரி மாத்திரம் இல்லைங்க, எல்லாருமே. அம்மாவே, வீட்டுக்கார அம்மாவே, ஏங்க நான் பட்டு புடவை ரொம்ப காஸ்ட்லியா கேட்கிறேன்னு சலிச்சுக்கிறீங்க, இதை நான் கட்டிட்டு போனாதாங்க உங்களுக்கு மரியாதை. அதுக்காகத்தான் அந்த அன்பு எங்கேயும் இருக்கிறது. அதே மாதிரி
அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு கலாச்சார மாறுதலோ அல்லது ஒரு முன்னேற்றமோ வரும்போது சில இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். அதில் இருக்கிற தவறுகள் வந்து களையப்படுகிறது. இன்றைய தாய்மார்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண கத்துட்டு இருக்காங்க. குவான்டிட்டி டைம் தேவையில்லைங்க, குவாலிட்டி டைம் எப்படி செலவழிக்கணும்னு தாய்மார்களுக்கு தெரியும். சும்மா நாள் பூரா உட்கார்ந்து அவங்களோட பணம் சம்பாதிக்காம உட்கார்ந்து இது ஒரு புதிய கான்செப்டாக இருக்கிறது. குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம். அந்த டைம்லயே ரெண்டு இருக்கா? ரெண்டு இருக்கு கண்டிப்பாக. நாள் பூரா உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்க முடியாம, இவங்க சொன்ன மாதிரி அந்த தேவையான கல்வி கொடுக்க முடியாம, நல்ல உணவு கொடுக்க முடியாம, அடிப்படை தேவை உணவு. அது கூட முக்கியமா நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் வந்து இங்க வந்து ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் கூட